நம்ம மல்லி வந்து எப்படியோ ஒரு வழியா விஜய வெளிய கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அதாவது நம்ம விஜயும், மல்லியும் என்னதான் இந்த தீபிகா போலீஸ் கிட்ட நாங்க 2 பேருமே கொலை பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எடுத்து சொன்னாலுமே கூட, அந்த போலீஸ் இருந்துட்டு அதிலேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது மல்லி தான் இந்த கொலைய பண்ணது. நீ தான் என்னோட முதல் விட்னஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது முதல் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்படி நான் வந்து உன்னை இந்த ஜெயிலில் பிடிச்சி போடுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து மல்லி மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, இந்த ஒரு பிரச்சனை தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மல்லியும் விஜயும் பண்ணுறாங்க. அதாவது மல்லியும் விஜயும் வந்து இப்போது ஏற்காடுக்கு வந்து போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சுற்றுலா தலங்கள் எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து இதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற விஷயம் தெரியாம எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுடர் இறந்து போனது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சுடர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சுடரோட பாடி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அங்க பிரச்சனை இல்லை, சுடர் உண்மையிலே இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அங்க எரிக்கப்பட்டது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்மையிலே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்தில் இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து கிளம்பிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து வருது. அந்த வாய்ஸ் மெசேஜில் அதாவது வாய்ஸை வந்து மாற்றி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீ தான் உண்மையான ரேணுகாவை கழுத்தை நெரிச்சு கொன்னான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி கிட்ட சுடர் வந்து 50 லட்ச ரூபா கேட்டு தான் மிரட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலேயே வந்து இப்போ யார் தான் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த சுடரை கொலை பண்ணது வந்து இந்த கதிரேசனா இல்லை வந்து ராஜேஸ்வரியும் இந்த ரகுவும் சேர்ந்து பண்ணாங்களா, இப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இப்போது ரேணுகாவை கொலை பண்ணது நீ தான் அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்ஸ் வர்றது உண்மையிலே ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, யார் நீ, எதுக்காக வந்து நீ இப்படி ஒரு மெசேஜ் பண்ணுற, நான்லாம் கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ராஜேஸ்வரி நீ வந்து இது எல்லாத்தையுமே பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாமல் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீயா வாக்குமூலம் கொடுத்த ஒரு வீடியோவை அந்த சுடர் வந்து வச்சுருந்தால அந்த வீடியோ வந்து என்கிட்ட இருக்குப்போ இனிமேல் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற இடத்துக்கு முதல்ல வா, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த அதாவது அந்த அதாவது அந்த வாய்ஸில் வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க. கடைசியில் ராஜேஸ்வரியும் கிளம்பி நேராக வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இது தலையே உருள்ற ஒரு விஷயம், அதாவது உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலாம் ராஜேஸ்வரி போல் அந்த வீடியோவை வந்து ராஜேஸ்வரிக்கு அனுப்பிவிடுறாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்குது பாரு, உன்னால் இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வேறு வழியே இல்லை, ராஜேஸ்வரி வந்து அங்கே களமிறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி வந்து இப்போது நேராக வந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது அங்கே போனதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த ராஜேஸ்வரிக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டு கடைசியில் கண் முழிச்சு பார்த்தா அவங்க வந்து ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இப்போ வந்து கடத்துறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ராஜேஸ்வரி வந்து யார் கடத்துறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் எம்டியாக இருக்குது அந்த இடம், அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த ராஜேஸ்வரியும் கொஞ்சம் நேரம் கழித்து கண் முழிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லாததுனால எங்கடா இருக்கீங்க, யாரா என்னை கட்டி வச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது பயங்கர கோவத்தோடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அதாவது உண்மையிலேயே இப்போது சுடர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இப்போது சுடரே வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ராஜேஸ்வரி உண்மையான ரேணுகாவை கொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் சுடருக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இப்போது சுடர் வந்து இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறத பார்த்தோன்னே ராஜேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது கனவா நிஜமா இல்லை வந்திருக்கிறது வந்து பேயா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஆனால் கடைசியில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் கூட வந்து ரகுவும் மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறான். அதாவது சுடர், ரகு இவங்க எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி ரகு வந்து இந்த சுடரை கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க.
இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நடந்ததே வேறு. அதே மாதிரி இப்போது சுடர் வந்து இறந்துட்டு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை போட்டதுக்கான காரணம் இந்த சுடரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ராஜசூரியால் இதை மட்டும் ஏற்றுக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் ராஜசூரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணது இந்த ராஜசூரி தான் அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜயிலிருந்து கதிரேசன்லாம் கண்டிப்பாக சும்மா விட மாட்டார் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போது இந்த ராஜசூரியை எதுக்காக இவங்க கடத்தணும், என்ன தான் நடக்குது, உண்மையிலே என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சா தான் தெரியுது. இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது, அது எல்லாத்தையுமே பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் இந்த ரகு இன்வால்வ் ஆனது தான் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதாவது இந்த ரகுவும் அந்த சுடரும் வந்து ஏற்கனவே வந்து பல விஷயங்களில் வந்து அவங்க பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி சென்ட்ரலில் வந்தவ. அப்படி இருக்கும்போது இந்த ரகு ராஜேஸ்வரிக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த சுடர் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிளானை போட்டு எதுக்காக என்ன கடத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருங்க நீங்கள் வந்து உங்களால் எங்களுக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் 50 லட்சமாக கேட்டு 1.5 கோடியோ 2 கோடியோ தான் வந்து கிடச்சிது. ஆனால் இப்போது இவங்க போட்டு வச்சுருக்க பிளானு பல கோடிக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. 20-30 கோடி வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த ராஜேஸ்வரியை வச்சு தான் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போது ராஜேஸ்வரியை கடத்தி இங்கே வச்சுட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சுடர் உண்மையிலேயே உயிரோட திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.